நமஹ. அம்மான்னு உன்னை தவிர சொல்றதுக்கு நீயே தான் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த. இப்போ நீயே தான் என் முன்னாடி இப்படி ஒரு சோதனையும் வச்சிருக்க. நீ என் கூட இருமா, நான் என் குடும்பத்துக்காக இருப்பேன். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, எனக்கு உங்களை பத்தி தெரியாது. எல்லாரும் உங்களை பத்தி சொல்றத கேட்டுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என் அக்கா எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். நல்லவங்களுக்கு சோதனை வரதான் செய்யும், அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. உன் அக்காவோட எண்ணம் நல்ல எண்ணம், அதுவே அவங்கள காப்பாத்தும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்தா. அம்மா, நீ சொல்லும் போது கலசத்தை உன் தலையில ஏத்துறேன். இது சும கிடையாது, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உன்னை சுத்தி நடக்கிற எல்லா குழப்பத்துக்குமான தீர்வு. இதை நீ கீழே இறக்காம வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா நீ வேண்ட எல்லாத்தையும் அம்மன் உனக்கு கொடுப்பா. திரும்பவும் சொல்றேன், நடுவுல எந்த தடங்கள் வந்தாலும் தலையில இருந்து கலசம் இறங்கவே கூடாது. சரிங்க ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மன் உனக்கு எப்பவும் துணை இருப்பா. நீ நினைக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா, கலசத்தை தலையில ஏந்தி நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மனை நல்லா வேண்டிக்கம்மா. நீ கிளம்புமா. சரிங்க சாமி. நல்லதே நடக்கும். அம்மா உட்காருங்க. சுபத்ரா உட்காரு. எப்படியோ மாமா, அத்தை, மாமா. இரு, எல்லாரும் ஹால்ல தானே இருக்கோம். கத்திக்கிட்டே வர. நம்ம ஹால்ல தான் இருக்கோம். ஆனா விஷால் எங்க இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? விஷால் அவன் ரூம்ல தான் இருப்பான். அதுதான் இல்ல. என்னது? இசை கலசத்தை தூக்கிட்டு வரும்போது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு குருஜி படிச்சு சொன்னாரா இல்லையா? ஆனா அங்க விஷால் இசைய பார்க்க கிளம்பி போயிட்டாரு. ஏய், என்ன சொல்ற இவ? ஏய், நீயா தேவையில்லாம அவன் மேல பழிய போடாத. அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ விஷால் கிளம்பி போயிருப்பான்னு தான் தோணுது. இல்ல, எதுக்கு நமக்குள்ள சந்தேகம்? அவன் ரூம்ல போய் பார்க்கலாம். வாங்க நீ, வாங்கண்ணா. எல்லாரும் இங்க தானே இருக்கோம். அவன் எப்படி வெளியே போயிருப்பான்? அதானே. அவன் போயிருக்க மாட்டான்னு சொல்றேன், போய் செக் பண்ணுன்னு சொல்றீங்க. இவ இங்க தானே இருக்கா. இவளுக்கு எப்படி விஷால் இசையை பார்க்க போயிருக்கான்னு தெரியும்? விஷால் ரூம்ல இருந்து வெளியில போனதை நான் பார்த்தேன். நீ பாத்தியா? ஆமாத்த. சரி வாங்க, எல்லாரும் விஷால் ரூம்ல போய் பார்க்கலாம். வாங்க. விஷால், விஷால் கதவு தர. நான் தான் சொல்றேன்ல விஷால் இங்க இல்லன்னு. இப்பயாவது நம்புறீங்களா ராகவ்? இவ்வளவு சொல்லியும் அவன் கிளம்பி போயிருக்கானா என்னங்க அர்த்தம்? இரு சுபத்ரா, நான் பாக்குறேன். விஷால், விஷால், விஷால் கதவை திறடா. விஷால் வெளியில போயிருக்கிறது தெரியக்கூடாதுன்னு உள் பக்கமா கதவை லாக் பண்ணிட்டு போயிருக்காரு பாட்டி. விஷால், டேய் கதவை திறடா. விஷால், என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன பாட்டி, இசை அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாளா? டேய்,
உன் ரூம் கதவை எவ்வளவு நேரம்டா தட்டுறது? திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? பாட்டி, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கதவை திறக்கலன்னா போன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் போன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஹெட்போன்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஓ, ஆமா, நீ எங்கேயாவது வெளியே போனியா விஷால்? நானா உங்களோட தானப்பா கோயிலுக்கு வந்தேன், வேற எங்கேயும் நான் போலங்க. ஆமா, ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? நீ அண்ணிய பார்க்க கோயிலுக்கு போயிட்டதா ஸ்ரீஜா நீ இவ்ளோ நேரம் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எடுத்து பேசு. என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி இசை மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? மேடம் நீங்க வேற மேடம், அந்த பொண்ணு எனக்கு என்னன்னு தலையில கலசத்தை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு மேடம். அப்படியா? நான் தானே தீர்த்தத்துல மயக்க மருந்த கலந்து கொடுத்தேன். அப்புறம் எப்படி அவ மயங்கி விடாம இருப்பா? சரி சரி, அப்போ ஒண்ணு பண்ணு, அவளை கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இரு. யாரும் இல்லாத இடமா பார்த்து அவளை கார் ஏத்தி கொன்னுடு. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? நான் இப்ப தமிழ்ல தானே சொன்னேன். அவளை கார் ஏத்தி கொன்னுடு, புரியுதா? மேடம் அந்த பொண்ணு ஏதோ சாமி வேண்டுதல்னு போயிட்டு இருக்கு, நாங்க போய் அவங்கள ஏதாவது பண்ணுனா அபசகுணமா ஆயிடும் மேடம். எங்க வீட்டுல இருக்கிறவங்க இது அபசகுணமா நினைக்கணும்னு தான் நான் கார் ஏத்தி கொல்ல சொல்றேன், புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். அதுக்காக தானே கை நீட்டி காசு வாங்கியிருக்க. எக்ஸ்ட்ரா கேஷ் வேணாலும் வாங்கிக்கோ. இப்ப நான் சொல்றத மட்டும் செய், சரியா? சரிங்க மேடம், நீங்க சொன்னதை முடிச்சிட்டு கால் பண்றேன் மேடம். ம்.